கால்ல இருந்து லைவ்ல ஒண்ணும் பெருசா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நாமினேஷன் வச்சு இன்னைக்கு ஃபுல்லாவே ஓட்டிட்டாங்க. ஆனா இப்ப லைவ்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அர்ச்சனாக்கு வெளியில ஃபேன் ஃபாலோயிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு அந்த அளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே லிட்டரலா பயப்படுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி என்னடா நடந்தது அப்படின்னு கேக்குறீங்களா? அத வீடியோல பாத்துரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். அதை மட்டும் மறக்காம பண்ணுங்க. இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். போன வாரம் அந்த டாமக்ஸ்க்காக ஒரு கேம் டாஸ்க் மாதிரி வச்சிருந்தாங்க இல்லையா? டெய்லி உங்களுக்காக உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க. அதுக்கேத்த மாதிரி டெய்லி இந்த டேபிள்ல வந்து எத்தனை ஓட்டு அப்படிங்கறத நாங்க அசம்பிள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாப்ல. அதே மாதிரி இந்த வாட்டி விம்முக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாப்ல. இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாருமே இந்த இடத்த நான் வந்து இந்த வாட்டி அர்ச்சனாவோட டீமுக்கு போக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அர்ச்சனா கூட தான் போகணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. எப்படி இந்த டாஸ்க்ல அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா அவங்க எந்த டீம்ல இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஓட்டு விழுது. போன வாரம் இது எந்த அளவுக்கு ஃபேமஸா போச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அநியாயத்துக்கு லீடு கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு இவங்களுக்காக வந்திருக்கு. ஆனா மத்த டீமுக்கெல்லாம் 4,000 5,000 10,000 அப்படிதான் வந்திருக்கு. இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் வெளியில இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவே உள்ள பேசிட்டு இருந்தாருன்னா பாத்துக்காங்களேன். இந்த வாட்டி தினேஷ்லாம் அக்கா என்ன உன் டீம்ல சேர்த்துக்கா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா கிட்டே கேட்டாருன்னா பாத்துக்காங்களேன். அந்த பொண்ணு பயப்படுது. இப்படி ஏதாவது சொல்லி சோழியை முடிச்சு விட்டுறாதீங்கயா, என்ன விட்டுருங்கயா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பயப்படுது. இதுக்கு பேரெல்லாம் அந்த பக்கம் மாயாவே இந்த வாட்டி அர்ச்சனா டீம்ல சேர்ந்தாங்கன்னா பாத்துக்காங்களேன். மாயா, விஜயவர்மா, தினேஷ், அர்ச்சனா இவங்க 4 பேர் ஒரு டீம்ல இருக்காங்க. மத்த 6 பேர் 2 டீமா பிரிஞ்சிருக்காங்க. நிக்சன், பூர்ணிமா, விஷ்ணு இவங்க 3 பேர் ஒரு டீம்ல இருக்காங்க. இவங்க 3 பேர் டீமா பிரிஞ்ச உடனே அழகா வந்து கேமரா முன்னாடி ஐயா இந்த வாட்டியாவது எங்களுக்கு ஓட்டு போடுங்கயா, அந்த அர்ச்சனா பொண்ணுக்கு ஏதோ சோசியல் மீடியால அதிகமா ஃபாலோயிங் இருக்கு அப்படிங்கறதுனால ஈஸியா அந்த பொண்ணு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாயா பொண்ணுலாம் ஓவரா ஆடுறா, இந்த வாட்டி ஏதாவது பண்ணி கேம் விளையாடி எங்களை ஜெயிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் தினேஷ், அர்ச்சனா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்னு இந்த வாட்டி கேம் விளையாடுங்க, உங்க தலைவிக்காக இந்த வாட்டி கேம் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தினேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. மாயா ஃபுல்லாவே சரண்டர். இந்த பொண்ணுக்கு ஓட்டு அதிகமா இருக்கு, அட்லீஸ்ட் இந்த பொண்ணை வச்சு ஒரு டாஸ்கா ஜெயிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. இதுல வர இந்த வாரம் ஃபுல்லா செந்தமிழ பேச போறோம் அப்படின்னு வேற முடிவு பண்ணிருக்காங்க. அது எந்த லெவல்ல போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. ஆனா அர்ச்சனாக்கு ஃபேன் ஃபாலோயிங் அதிகமா இருக்கு. அதனால இவங்களை பகச்சிக்கிட்டா நமக்கு ஆப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் இந்த வாரம் அர்ச்சனாக்கு ஒரு ஓட்டு கூட நாமினேஷன்ல விழனா பாத்துக்கங்களேன். யாருமே அவங்கள நாமினேட்டே பண்ணல. போன வாரமே மாயா புத்திமாலாம் பிளான் பண்ணாங்க அவங்களை இப்பெல்லாம் நாமினேட் பண்ணக்கூடாது, 2-3 வாரம் நாமினேஷன்லயே கொண்டு வராம கடைசியில கூட்டு வந்து நாமினேட் பண்ணி ஒரேடியா துரத்திடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணிருந்தாங்க. அதனால இந்த வாரம் யாருமே நாமினேட் பண்ணல. போன வாரம் வந்து பிராண்டிங் டாஸ்க்ல அர்ச்சனா தான் ஜெயிச்சாங்க. கண்டிப்பா இந்த வாரமும் அவங்க தான் லீட்ல வர போறாங்க. தெரிஞ்ச விஷயம் தான். அது தெரிஞ்சதுனாலதான் எல்லாருமே பயப்படுறாங்க. இந்த அளவுக்கு லீடு இருந்தா நாம எல்லாம் எப்படா ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே போயிட்டு கேமரா முன்னாடி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நிக்சன்லாம் இந்த இடத்துல ஏதாவது பண்ணி எங்களை ஜெயிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சாத குறையா கேட்கறாப்ல. அதான் உண்மை. அப்புறம் லைவ்ல இதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு அர்ச்சனா வந்து ஒரு சிங்கிங் செஷன் நடத்தினாங்க. அது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அது ஆல்ரெடி செம ஃபேமஸா போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இந்த லைவ்ல நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அர்ச்சனாவுடைய ஃபேன் ஃபாலோயிங் என்ன அப்படிங்கிறது வீட்டுல இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால இந்த பொண்ணை நாமினேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 3 வாட்டி யோசிக்கிறாங்க. அதுவும் கிளியரா புரியுது. சோ இந்த டாஸ்க பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த வாரமும் இந்த பிராண்டிங் டாஸ்க்ல அர்ச்சனா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இன்னைக்கு எபிசோட் ஓரளவுக்கு மொக்கையா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் பிக் பாஸே கொடுத்துட்டாப்ல. சோ எப்படி இந்த வாரம் ஃபேமிலிஸ் எல்லாம் உள்ள வர போறாங்க அப்படிங்கிறது இது மூலியமாவே நமக்கு தெரியுது. இது வரைக்கும் வந்த பிக் பாஸ் சீசன்ஸ் எல்லாத்துலயுமே உள்ள போன எல்லாருமே ஓரளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணி தான் வெளியில வருவாங்க. ஆனா இந்த சீசன்ல மட்டும் தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உள்ள போனவங்க எல்லாம் 1% வெயிட் ஏறி தான் வெளில வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த வாரம் ஃபேமிலி டாஸ்க் நடக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சு. ஏன்னா பிக் பாஸ் எல்லா ப்ரொவிஷன்ஸையும் முன்னாடியே கொடுத்துட்டாப்ல. சோ அதனால சோ என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிக்சன் எல்லாம் பயத்துல இருக்காப்ல, எங்க அப்பா வந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு. சோ நிக்சனோட ஃபேமிலிக்காகவும் ஐ எம் வெயிட்டிங். அது மட்டும் இல்லாம பூர்ணிமாவோட அம்மா அப்பா எல்லாம் வெளியில பயங்கரமா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க உள்ள வந்தா என்ன சொல்ல போறாங்க அதுக்கும் ஐ எம் வெயிட்டிங். சோ நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் ஒரு கட்டம் முன்னாடி போகும். அதை மறக்காம பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.